அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது ஒரு ட்ரஸ்ட் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு இயக்கம் அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து ஏழை மக்களுக்கு உதவுறாங்க, முதியோர்களை நடத்துறாங்க, சிறுவர்களை நடத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் முயற்சி செய்து அப்படின்னா, இந்த வகைக்கெல்லாம் பொருளாதாரத்தை தர்மம் செய்யக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நீங்க எப்படி தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த குறிப்பிட்டு நீங்க தர்மம் செய்யாம அல்லாஹ்வுடைய பாதையில தேவைக்கு ஏற்றவாறு, அதாவது அந்த மக்களுக்கு தேவை, பள்ளிவாசலுக்கு தேவை, ஏழை மக்களுக்கு தேவை அப்படிங்கிற தேவைக்கு ஏற்றவாறு நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, செலவு செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னா அது நலனா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பள்ளிவாசல் கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்க என்ன செய்றீங்க, பள்ளிவாசல் பூசவே இல்லை, அந்த டைம்ல நீங்க உங்களோட பொருளாதாரத்தை கொடுத்து ஏசி தான் போடணும், என்னோட காசுக்கு ஃபேன் தான் போடணும், என்னோட காசுக்கு டியூப் லைட் தான் போடணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லாம அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக தேவைக்கு ஏற்ப நீங்க செலவு செஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி அந்த பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ராகத்து. ஏன்னா கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனம் இறங்குது, நீங்கள் விரும்பியவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி. அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பைருஹாங்கிற அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன செய்யறாங்க, தர்மமா கொடுக்குறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னோடு சொல்றாங்க, இதை உங்களோட உறவுகளுக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அபு தல்ஹா அவங்க கொடுக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் விரும்பக்கூடிய செல்வம், நான் இதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறேன், விரும்பியவாறு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்றதுதான் சரி. நாங்க அங்க ஏசி தான் போடணும்னு சொன்ன உடனே பள்ளிவாசல் பூசப்படாம இருக்கு, ஆனா ஏசி போடணும் நீங்க தந்த துட்ட நிர்வாகம் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்படி அந்த பொருளாதாரத்தை வைக்கப்படுது. அப்ப அப்படி அல்லாது நீங்க தேவைக்கு ஏற்ப செலவு செஞ்சுக்கிட்டீங்க கொடுத்தீங்கன்னு வைங்களேன், பள்ளி பூசப்பட்டிருக்கும், பள்ளியில அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு பள்ளி கட்டுமானமே முடிஞ்சிருச்சு, ரொம்ப வெக்கையா இருக்கு, இப்ப ஏசி தான் போடணும்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக கேட்கறாங்க, நீங்க கொடுக்குறீங்கன்னா அது வேற. நீங்க கொடுக்கும் போதே ஒரு நிர்பந்தத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு குறித்த ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் எந்த வகையிலும் பயன்படாம அந்த நாள் வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகுது. அப்படி அல்லாது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கும்போது தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டுக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஹைரா இருக்கும். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு லாபகரமான ரிட்டர்ன் கண்டிப்பா உண்டு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் நல்வழிப்படுத்துவானா.